அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு மோடிக்கு திருச்சியிலிருந்து சவால் விட்டுருக்காரு மு.க. ஸ்டாலின்ங்க. இங்க அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க. அதே நேரத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கலு தொகுதிகள் பங்கீடு தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு. முக்கியமா காங்கிரஸுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு அமித்ஷா கொடுத்திருக்கின்ற லாஸ்ட் ஆஃபர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டா விஜய்க்கும் பிரம்மாண்டமான பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கும், எங்களுக்கும் என்டிஏக்கும் பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு கமலாலய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு பக்கம் டெல்லி, மறுபக்கம் கூட்டணி. ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் திருச்சி திட்டம்? நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இன்னைக்கு பார்த்துருந்துருப்பீங்க. முன்ன 2021 மார்ச் 7ஆம் தேதி இதே போல திருச்சியில் பயணத்தை தொடங்கி தான் மாநாட்டின் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினாங்க. இப்போ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதே திருச்சியில் மார்ச் 9ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாட்டை முன்னெடுத்திருக்காங்க, நடத்தி முடிச்சிருக்காங்க திமுக. மூச்சு விடாம பேசிட்டேங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் தீயா வேலை பார்த்தாங்க எங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து உடன்பிறப்புகள். லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் திரண்டிருந்தாங்க, மாஸ் காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க சீனியர் அமைச்சர் திரு கே.என். நேரு, அப்புறம் மற்றொரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் பலரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி இதில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் வழக்கம் போலவே இங்கே திருச்சியிலிருந்து ஒரு 4-5 விஷயங்களில் டெல்லியை அட்டாக் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டை பாஜக ஆள முடியாது, நாங்க விட மாட்டோம். அப்புறம் நாங்க எதுக்கு நிதி கேட்டாலும் நீங்க நிதி கொடுக்க மாட்டேறீங்க. அப்புறம் நாங்க எதுக்கு நிதி கேட்டாலும் நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்குறது இல்ல, ஓர வஞ்சனையா நடந்துட்டு இருக்கீங்க, வஞ்சகம் செய்து கொண்டு இருக்கிறீர், நோன்னு சொல்றீங்க. அதனால நாங்க சொல்றோம் என்டிஏ கூட்டணிக்கு நோ, நோ என்ட்ரி தான் இங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏற்கனவே நீங்க அதிமுக புது புது முகமூடியெல்லாம் போட்டுட்டு நீங்க வந்தாலும் இங்க அவங்களுக்குலாம் இடமில்ல ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் காவி அவங்க முன்னிறுத்துறாங்க, அதுக்கு மாற்றாக கருப்பு சிவப்பு அப்படின்னு அந்த நிற குறியீடையும் முன்னிறுத்தினாரு. அட்லாஸ்ட் புதுசு புதுசா நீங்க யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி, தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எங்க வழி தனி வழி அப்படிங்கிற ரேஞ்சில் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு சிஎம் திரு மு.க. ஸ்டாலின்ங்க. புதுசு புதுசான அவர் சொன்னது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். திரு விஜய் தாவேகா என்டிஏ பக்கம் போகுதா அப்படின்லாம் ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த பரபரப்பு மையமிட்டு தான் யார் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. எங்களுடைய ஆக்ஷனு திராவிடம் 2.0 அடுத்த 5 ஆண்டுக்கு அப்படின்லாம் ரூட் மேப் போட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி டிஎம்கே வர்சஸ் என்டிஏன்னு சொல்லி அதிமுகவை 2ஆம் கட்டமாக மாற்றி பாஜகவை மட்டுமே எதிரியாக முன்னிறுத்தி இங்கே ஆட்சியை தக்க வச்சுக்கலாம், 200 சக்சஸ் ஆகிடும் பலமான கூட்டணியின் மூலமாகன்னு திட்டமிட்டிருக்காரு மு.க. ஸ்டாலின். அதே நேரத்தில் அவருக்கு குடைச்சல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணிகள் தாங்க. தொகுதி பங்கீடு செய்யணும். இப்போ காங்கிரஸ்க்கு 28+1 அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் செஞ்சிட்டோம் அப்படின்னு இப்படி சிக்னல்லாம் காமிச்சிருந்தாரு திமுகவுடைய தலைவர். அப்புறம் இதில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த 28ல் போன முறை அவங்க 25 வாங்கி 18 வெற்றி அடைஞ்சாங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளையுமே காங்கிரஸ் குறி வைக்கிறாங்க. ஆனாலும் இதில் சில பல சிக்கல்களும் இருக்கு. ஒரு உதாரணமாக சொன்னோன்னா வேளச்சேரி தொகுதி எடுத்துப்போமே, அங்கே திரு ஜேஎம்ஹெச் அசன் மௌலானா அவரு எம்எல்ஏங்க காங்கிரஸ்ல. போன முறை வெறும் 4352 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திரு அசோக் அதிமுகவை தோற்கடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் சில பல நிறைய, அதாவது இந்த வெள்ளம் வந்த நேரத்திலலாம் அவர் பேசின அந்த பேச்செல்லாமே நெகட்டிவ் இம்பேக்டை அவருக்கு உருவாக்கி கொடுத்தது. ஸோ மறுபடியும் காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை ஒதுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் திமுகவிலையும் சிட்டியை முழுமையாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 2-3 பேரை யோசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ திருமதி கனிமொழி சோமு அவங்க ராஜ்யசபா எம்பி காலம் ஏப்ரல் 2 முடியுது இல்லையா, அவங்களுக்கு இந்த வேளச்சேரி தொகுதி ஒதுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துணை மேயர் திரு மகேஷ்குமார் அவருடைய பெயரும் அடிபடுது.
இருந்தது. போன முறையே அவருக்கு இந்த தொகுதி ஏறக்குறைய அவருக்குன்னு டிக் ஆனுச்சு. ஆனா லாஸ்ட் மினிட்ல ட்விஸ்ட் ஆகி காங்கிரஸ்க்கு குடுத்துட்டாங்க. ஸோ இந்த முறை அவருக்கும் அவரோட பேச்சு இருக்கு. இதுல பார்த்தோம்னா, யாதவர் சமுதாயத்தினரும் பரவலாக சென்னை சிட்டில இருக்காங்க. தலைநகர்ல அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்லாம் அவங்களுடைய சமுதாய இயக்கங்கள், இந்த குரல்கள இந்த போஸ்டர்ஸ்லாம் அதிகமாகவே இங்க ஒட்டியிருக்காங்க. ஸோ அப்படியாக ஒரு யோகம் அடிக்கலாம் இந்த பக்கம் வேளச்சேரியில. இத கடந்து பார்த்தோம்னா, ஒருவேளை கூட்டணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கலாம். ஏன்னா போன முறை திரு சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அதிகாரி, அவரு அப்புறம் மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரு மட்டுமே 23,072 வாக்குகள பெற்றாருங்க. இத்தனைக்கும் அந்த டைம்ல அவருக்கு கொரோனா வந்ததுன்னு நெனைக்கிறேன் 2021ல. பெருசா வெளியில பரப்புரையே பண்ணல. ஆனாலும் அவ்வளோ கணிசமான வாக்குகள் பெற்றாங்க. ஸோ இத வச்சு மக்கள் நீதி மையமும் ட்ரை பண்றாங்க. பெண் வேட்பாளருக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் டாக் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆனா, அதேபோல தான் மயிலாடுதுறை எடுத்துப்போமே, அங்க காங்கிரஸ் திரு எஸ். ராஜ்குமார் அவரு 2,742 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி அடைஞ்சாரு. போட்டியிட்டது எதிர்த்து பாமக. அவங்களும் தீவிரமா இருக்காங்க. இப்படி நூலிலையில வெற்றி அடைஞ்ச தொகுதிகள் மாறலாம். இன்னொரு பக்கம் வேற யாருக்காவது கொடுக்கப்படலாம். டிஎம்கேவே எடுத்துக்கலாம். அதுக்கு மாற்றாக பார்த்தோம்னா, இப்போ உதாரணமா சொல்லணும்னா, சேலம் மாவட்டத்துல இப்ப தெற்கு தொகுதி எப்பவுமே திமுக அங்க வெற்றி அடையறதே கிடையாதுங்க. அந்த தொகுதிய காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடலாமா அப்படின்லாம் ஒரு ஆலோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் மினிஸ்டரு, அவருடைய மாவட்டத்துக்குள்ளார வருது மத்திய மாவட்டம். அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிட்டா பெருசா கேட்க மாட்டாங்கல்ல. வடக்கு தொகுதி அப்புறம் மேற்கு தொகுதியை மட்டுமே அவர் கூடுதலா கவனிச்சா போதும். இப்படி சில கணக்குகள் ஓடுது. கோவை மாவட்டத்திலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. போன முறை ஈரோடு குடுத்தாங்க. இப்போ கோவையிலயும் எதிர்பார்க்குறாங்க. மதுரையில கூடுதலா காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்படி அவங்க இந்தந்த தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு 40 தொகுதிகளுடைய பட்டியல மு.க. ஸ்டாலின் அவருடைய டேபிள்ல சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து 28 டிக் ஆகலாம். மற்றபடி தேமுதிக 8 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்காங்க. மதிமுகவுக்கு 6, விடுதலை சிறுத்தைகளுக்கு 6. போன முறை அவங்க 4 ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை எங்களுக்கு 8 தொகுதியா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கூட்டணியில இருக்கும் அப்படின்னு. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவங்களுக்கு 6. இதுல தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ்க்கு குட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேமுதிகவை அவசர அவசரமாக உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப காங்கிரஸும் உள்ள வந்து அவங்க 28க்கு ஓகே சொல்லிட்டதால சில தொகுதிகள் தேமுதிகவுக்கு கூடுதலா கொடுக்கலான்ட்டு இருந்த தொகுதிகள் இப்ப காங்கிரஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் திருமதி பிரேமலதா அப்செட் அப்படின்னா தகவல்கள் வருது. இப்போதைக்கு 8 அங்க உறுதியா இருக்கு. இப்படி இதை சரி கட்டக்கூடிய அந்த கூட்டணி சம்பந்தமான இந்த ஆலோசனைகள், இந்த வேலைகள் தான் அறிவாலயத்துல பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள். விஜய்க்கு அமித்ஷா கொடுத்திருக்கும் லாஸ்ட் ஆஃபர். எடப்பாடி ஷாக். தமிழ்நாட்டுல திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா வாக்குகள் சிதறக்கூடாது. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளார டிவிகே வரணும். இதுதான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய லேட்டஸ்ட் ஒற்றை அஜெண்டாங்க. இதை ஒட்டி தான் ஆக்ஷன்ல இறங்கினாங்க. இந்த பின்னணிகளை நம்ம முந்தைய காணொலியில வளைவிருக்கும் விஜய்க்கு வளைவிருக்கும் பாஜக அப்படின்னு விரிவாகவே பதிவு செஞ்சிருந்தோம். இப்போ அதே தான் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவருடைய ரூட்ல திரு விஜயுடைய நெருக்கமான நண்பர்கள் மூலமாக, குறிப்பா திரு விஷ்ணு உள்ளிட்டவர்கள் மூலமாக மறுபடியும் ஒரு புது டீல் வந்து பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷா கொடுத்திருக்கின்ற லாஸ்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணா எல்லோருமே சேஃபா இருக்கலாம், பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. என்னன்னா, நீங்க ஓகே சொன்னா கட்டாயம் 40 to 50 தொகுதிகள் உறுதியா நாங்க பெற்றுக் கொடுக்கிறோம். 70 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டை கொடுங்க. இந்த 50 கிடைச்சிச்சுன்னா நிச்சயமாக உங்களால 45 கட்டாயம் வெல்ல முடியும். அது மட்டும் இல்லாம வாக்குகள் சிதறாது, டோட்டலா ஸ்வீப் பண்ணிடலாம். டிஎம்கேவை மண்ணக்கவ செய்யலாம். உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் இப்போதைக்கு கேரண்டி. வைட்டமின் பொருளாதார ரீதியா எந்த பெரிய சிக்கலும் இருக்காது, நாங்க பார்த்துப்போம், யோசிங்க அப்படின்னு அந்த டீல் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, தொங்கு சட்டமன்றம் அந்த பிளான் பி, அது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒருவேளை நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதன் மூலமாக ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழ்நிலை, யாருமே பெரும்பான்மை பெறாம ஆனா கணிசமான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ளார இருக்கின்ற பல்வேறு கட்சிகளுடைய அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இங்க கூடுதலாக
விஜய் அவரு அதிக தொகுதிகள்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறப்ப, அவர சிஎம் வேட்பாளராகவும் இந்த ஆதரவோடு அறிவிக்கலாங்க. இந்த இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு ஏதாவது சில விஷயங்கள் குடைச்சல் கொடுத்தாலும், ஒண்ணு சுழற்சி முறையில 2 1/2 இயர்ஸ், 2 1/2 இயர்ஸ் அப்படின்னு சிஎம் பதவிய பங்கிட்டுக்கலாம். எப்படி கர்நாடகாலாம் அப்படி நடந்தது. விஜய், எடப்பாடி அப்படின்னு பங்கிட்டுக்கலாம். இதுல எடப்பாடி அவரு ஒப்புக்கொள்ளல்னா இதுக்கு வேற விஷயங்களும் இருக்கு. எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு, அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு வேற சில ஷாக் கூட கொடுக்கலாம். அப்ப உங்களுடைய ரூட்டும் கிளியர் ஆயிடும் அப்படின்னும் சில டீல் பேசியிருக்காங்க. தொங்கு சட்டமன்றம் வரதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்கள் சிஎம்மா கூட ஆகலாம். அந்த லிஸ்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க அப்படின்லாம் அந்த டீல்ல பேசியிருக்காங்க. இதுல ஒரு கூடுதல் தகவலும் பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலா அவங்க ஒரு ரூட்ல பயணிச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவருக்கு எதிராக பலரும் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளாரியே நிறைய கட்சிகள், நிறைய எம்எல்ஏக்கள பெற்றிருந்தா, பாஜக அங்க இறங்கி அந்த லீட் பொசிஷனை எடுத்து இவங்க எல்லோரையுமே எடப்பாடிய ஒத்துக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களெல்லாம் வச்சு அவருக்கு எதிராக கூட அதாவது வேறொரு பொதுச் செயலாளர உருவாக்கக்கூடிய அளவுக்குலாம் கேம கொண்டு போயி, இங்க காரியத்த சாதிச்சுக்கலாம் அப்படின்லாம் சில திட்டமிடல்களும் இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் பீகார் விஷயத்தையே நம்ம காட்டலாம். பீகார் சம்பவம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? அப்படிங்கிறாங்க. இந்த உள் விவகாரங்கள நன்கறிஞ்சவங்க. அதே நேரத்துல இந்த தகவல்கள்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரியாம இல்லைங்க. ஓஹோ! நீங்க ஒரு பக்கம் 54 சீட்டுகள வாங்கிக்குவீங்க. பாஜக அவங்களுடைய கோட்டாவுல ஏனைய கட்சிகளுக்கு குடுத்துருவீங்க. இன்னொரு பக்கம் அவரு விஜய்க்கு 50 தொகுதிகள குடுத்துட்டா, மீதி இருக்கக்கூடிய 130 தொகுதிகள வச்சுக்கிட்டு, அதுல அதிமுக ஆட்சி மாற்றத்துக்காக போராடணுமா? என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2006ல இப்படித்தான் திமுகவ அம்மா ஜெயலலிதா அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு விமர்சிச்சாங்க. அப்ப நாங்க இப்ப ஆட்சிக்கு வந்தா மைனாரிட்டி அதிமுகன்னு விமர்சிக்கணுமா? இப்படி நீங்க பங்கிடுவதன் மூலமாக அதிமுகவையே பின்னுக்கு தள்ளலாங்கிற ஒரு உள் கேம்லாம் இருக்குமோ? இதெல்லாம் தெரியாமல்ல அப்படின்னு உஷாரான எடப்பாடி அவர்கள பொறுத்தவரைக்கும், அவங்க டீம் கிட்ட நாங்க இங்க பக்காவா இருக்கோம். நம்ம கூட்டணி வலுவா இருக்கு. அவரு விஜய் வந்தாலும் சந்தோஷம், வராம போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இறங்கி அடிக்கலாம். சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள தொட்டு, இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலைய உள்வாங்கி டிஎம்கே அட்டாக் அரசியல முன் வச்சாலே வெற்றி பெற முடியும். அவங்களுக்கு தோல்வி பயம் இருக்கிறதால தான் இப்படி நிதியெல்லாம் அள்ளி அள்ளி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இந்த மெசேஜையும் டெல்லிக்கும் தட்டி விட்டுருக்காரு. இவை எல்லாமே தங்களுக்காக லாபி செய்யக்கூடியவர்கள் மூலமாக, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக அஃபிஷியலா இல்லாம அன்அஃபிஷியலாக எங்களுடைய ரூட் மேப் இதுதான் அப்படின்னும் கோடிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா ஏன்னா இப்ப விஜய் அவரை உள்ள கூப்பிடறதுக்குலாம் எந்த முயற்சியும் நடக்கலன்னு பாஜக சைட்ல இருந்து தகவல்கள் வருது. அப்படிலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனாலும் அரசியல்ல வெளியில ஒரு கருத்து சொல்லப்படும். உள்ளுக்குள்ளார வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக் கொண்டே இருக்கும். அந்த வகையில மேல்மட்டத்துல அமைதியாக இருந்தாலும் பூமி பந்து போல தான் உள்ள கொதிநிலையோட தான் இருக்கு 2 கூட்டணிகளுமே. டிஎம்கே வெர்சஸ் என்டிஏல. ஸோ களம் கூடுதல் கொதிநிலையை உருவாக்கிட்டு இருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது. பார்க்கலாங்க. மற்றபடி நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.